பிஜேக்கு பின்னாடி தௌஹீத் ஜமாத் இருக்காது அப்படின்னு பேசுறதா சொல்றாங்க. அப்படிலாம் பேச்சு வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நாங்களே ஒரு பாலிசை உண்டாக்கி 2 தடவைக்கு மேல் யாரும் நிர்வாக தலைவராக தொடர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே உண்டாகி 2 தடவை நான் இருந்த காரணத்தினால நாங்கள் இந்த பொறுப்புலேருந்து இப்போ இறங்கிட்டோம். இப்போ நான் தௌஹீத் ஜமாத் தலைவர் கிடையாது. அதனுடைய வரவு செலவு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன வரவு, என்ன செலவு, என்ன செய்யற எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் என்னைக்கு அந்த தலைமை பொறுப்பை விட்டு வெளியே வந்தனோ இந்த தேதி வரைக்கும் 2.25 வருஷம் ஓடி போச்சு. 2.25 வருஷத்தில் இந்த ஆஃபீஸில் நான் ஏறவே இல்லை. ஏன்? நம்ம ஏறினா நம்ம தான் அதை டாமினேட் பண்ணுறோன்னு வந்துடக்கூடாது, நம்ம தான் அதை வந்து இயக்கணும்னு வரக்கூடாது. நெசமாவும் ஃபோனில் சில விஷயங்கள் யோசனை கேட்பாங்க, அது சொல்லிக்கிறேன். இந்த மாநாடு மாதிரி முக்கியமான ஒரு அஜெண்டா எடுக்கும்போது ஒத்துழைப்பு கேட்பாங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி. இந்த செயல் வீரர்கள் கொடுத்தலாம் வந்தோம்ல, இந்த மாதிரி ஒத்துழைப்பு கேட்பாங்க, ஒத்துழைப்பு கொடுத்துக்கிடுவோம். ஒரு சிக்கலான ஒரு அரசாங்கத்தில் விஷயங்கள் சந்திக்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அனுபவம் இருக்கிறதுனால இதை எப்படி செஞ்சால் சரியாக வரும்னு கேட்பாங்க, அப்படி செய்வோம். உறுப்பினராக தான் நான் இருந்துகிட்டு இருக்கேனே தவிர நான் எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லை. இந்த பிரதமரை சந்திக்க போகிறது கூட அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே வந்து நம்ம பேரை சொல்லியே தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் மஸ்ட்டு வரணுங்கிற அடிப்படையில் அறிமுகத்தை வச்சு சொல்கிறாங்க. அதுக்காண்டி நம்மளை கண்டிப்பாக வரணுன்றதுனால நான் அதுக்கு போனேனே தவிர, அன்னைக்கு ஸ்டாலினை பார்க்க போனாங்க முந்த நாள், இந்த வாரம் உணர்வில் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. நான் மாட்டேன்ட்டேன், என்னைய சொன்னாங்க நீங்கள் வாங்கண்டு. நிர்வாகிகள் போங்க, என்னைய கூப்பிடுறிய, நான் நிர்வாகியாவாக இருக்கிறேன், அது நிபந்தனையாக போட்டாங்கங்கிறீங்க, அதுக்கு சரி. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தானே போறீங்க, எதுக்கு நான் வரணும்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்கிறோம். அதனால இப்போ வந்து 2.25 வருஷமாக இணைஞ்சிருக்குது. பிஜே இல்லாமல் இந்த ஜமாத்து நிற்கிது. காட்டியிருக்கமா இல்லையா? இப்படி யாராவது காட்டினாங்களா? பிஜே மூத்தா போனால் அழிஞ்சிருங்க. இல்லை, இப்போ ஏற்கனவே மூத்து மாதிரி தானே. 2.25 வருஷமா அப்படி தானே இருக்குது. 2.25 வருஷமா நம்ம இல்லாமல் இருந்து இந்த புதிய நிர்வாகிகள் இருந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி காட்டிவிட்டாங்க. ஆளை கொண்டு இந்த ஜமாத்து இல்லை, நம்ம இல்லாட்டாலும் இந்த மற்றவங்கெல்லாம் 2 வருஷம் சொல்லி வருவாங்க. வந்து வளர்ந்த பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த சீட்டை விட மாட்டாங்க. அது பணங்காசு இருக்கோ இல்லையாங்க, அந்த புகழ்னு ஒன்று இருக்குல்லங்க. ஒரு பெரிய ஒரு இயக்கத்துக்கு தலைமாண்டா, ஒரு மாவட்ட தலைமாண்டா சின்ன விஷயமா அதுக்கே சண்டை போடுறாங்க எத்தனை இயக்கங்களில். தௌஹீத் ஜமாத்தில் அது கிடையாது. நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிற இயக்கமாக இந்த ஜமாத்தில் தான் அப்படி இருக்கிறாங்க. ஏன்? நிறைய கண்ட்ரோலாக இருக்கும், அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத்தில் மாவட்டத்திலிருந்து கிளை வரைக்கும் நான் மாட்டேன். இந்த வந்தவன இவர் கூட சொன்னார், இப்போ தலைவராக இருக்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது, வேற ஆளை மாற்றுங்கிறார். இப்படி ஒரு ஜமாத்து இங்கே கீழே அப்படி தான், மேலே அப்படி தான். நாங்கள் இங்கே யாருமே விரும்புறது கிடையாது. வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டு தான் சில காரியங்களை செய்கிறோமே தவிர அப்படி தான் இருக்குது. இப்போ பொருளாமல் இதில் சம்பாதிக்க இயலாது, ஒரு அந்தஸ்து வேண்டாம் கிடைக்கும், அது யாருமே நாங்கள் விரும்பலை. அதனால் நீங்கள் நல்லா விளங்கிக்கிறங்க, நாம் இல்லாவிட்டாலும் இது நடக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம இல்லாமலேயே நடத்துறத கண் முன்னாடி வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜமாத்துக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறோம். பொறுப்பு இல்லைன்னு எதிர்ப்பாங்க, பார்த்து அவனுக்கு ஒன்று உண்டாக்கிடுவாங்க. நம்மளா தான் நம்ம நீக்கப்பட்டு வெளியே வரவில்லை. எத்தனை பேர் நீக்கப்பட்டு வெளியே போனார்கள்? எங்களுக்கு பதவி ஆசை இல்லைன்றாங்க, நீக்கப்பட்டு வேற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் நீக்கப்பட்டுலாம் போக கிடையாது, நாங்களாக தான் வெளியே வந்தோம். எந்த ஒரு இயக்கத்தையும் நாங்கள் ஆரம்பிக்கலை. அந்த ஜமாத்தெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படும் நெருக்கடி வரும்போது உசுரை கொடுத்து அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், தூக்கி நிறுத்துறதுக்கு பாடுபடுவோம். மற்ற நேரத்தில் எல்லாம் நம்ம வேலை கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எதுலையுமே தலையிடுறது கிடையாது. அந்த போன வருஷம் ரமலான் ப்ரோக்ராமு கூட நான் போகலை. அது ஒரு கேப் வரணும், விடுபடணுங்கிறக்காக வேண்டி. போன வருஷம் ரமலானில் ஆஃபீஸில் நடத்துவாங்கள்ல ப்ரோக்ராம், அது கூட நம்ம இந்த வருஷம் நம்ம வற்புறுத்தி அதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் நிர்வாகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ரமலானுக்காக வாங்கன்னு கேட்டுக்கிறதுனால ஒத்துக்கிட்டேன். போன ரமலானுக்கு தலைமையில் கூட நான் என்ன செய்யலை, அது கூட போகலை. அதில் கூட தலைமை அலுவலகத்துக்கு போகிறதில்ல, கீழே உள்ள இடத்துல அது நடத்துவாங்க. ஆஃபீஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் போகலை. என்னைக்கு பதவி விட்டு இறங்கணுமோ அன்னைக்கு சாவியையும் அந்த ஆவணங்களையும் இருக்கிற இருப்பையும் பேங்க் பேலன்ஸ் கையில் கொடுத்துட்டு இறங்கினால்தான் தான் அன்னைக்கு வரைக்கும். அப்போ எப்படி நீங்கள் நாங்கள் கண்ணு முன்னாடி நிரூபிச்சில் காட்டியிருக்கிறோம். நான் இல்லாமல் இந்த ஜமாத்து நிரூபித்து காட்டின ஒரு ஜமாத்து, வேற இயக்கம் நிரூபித்து காட்டலை. அந்த தலைவர் இல்லட்டா அந்த இயக்கம் இருக்குமான்னு சந்தேகம் வேற இயக்கத்துக்கு வரலாம், இந்த இயக்கத்துக்கு வராது. இப்போ இருக்கிற நிர்வாகிகள் இல்லாட்டால் அந்த ஜமாத்து இருக்கும். இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான்ங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக நிற்பார்களோ அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி இதுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி இழந்தால் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஜமாத் எதில் நிற்குது? இவ்வளோ மக்கள் வந்தது எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல. இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம 100% சொல்ல இயலாது. நம்ம 100% நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் நல்லவனா, நீங்கள் நல்லவனா, அல்ல ஒட்டுமொத்த ஜமாத் தான் 100% நல்லதா? 100% நல்ல மனுஷனும் கிடையாது, 100% நல்ல இயக்கமும் கிடையாது. அதே நேரத்தில் இருக்கிற இயக்கங்களில் கொஞ்சம் தப்பு இருக்குது. இங்கே தான்
தப்பு இருக்குது, குறைந்த தவறு உள்ளது இந்த ஜமாத்து தான். அதிகமான நன்மை உள்ள இந்த ஜமாத்துல தான். குறைந்தபட்ச நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்க இங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாவுக்கே தெரியுதுல, இருக்கிறதுல இவங்க தான் பரவாயில்லைங்கிற அளவு தான். நம்ம தான் டாப்புலாம் இருமாந்தலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். மற்றவன் நம்மளை விட மோசமாக நம்ம நல்லா இருக்கிறோம், அவ்வளவுதான். இதை விட நல்ல ஜமாத்து வந்து விட்டால் அதுல போய் சேரக்கூடிய முதல்ல நான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதை விட குர்ஆன் ஹதீஸ் தான் வளையாம, வரதட்சணையில் காம்ப்ரமைஸ் பண்ணாம, கல்யாண விருந்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாம, தேர்தல் ஆசை இல்லாம, அர்ப்பணிப்போட பாடுபடக்கூடிய இதை விட சிறப்பாக செயல்படுற ஒரு இயக்கம் கண்ணு முன்னாடி வந்தால் சிறந்தது ஒன்று இருக்கு, அது கீழே உள்ளது நியாயம் இருக்குன்னு அப்பத்தான் இதை விட்டுட்டு நாங்கள் போவோமே தவிர, அது இல்லாத வரைக்கும் என்ன செய்வோம், இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போக மாட்டாங்க. இது கரெக்டா அந்த ஜமாத் இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிற வரைக்கும் இருக்கும். இது ஆளுக்கு இருக்கிற ஜமாத் இல்லை என்பதை பல கட்டங்களில் இந்த ஜமாத் நிரூபித்திருக்கிறது. இப்ப நம்ம திடீர்னு மூத்தா போனா கூட தலைவருக்கோ சண்டை வருமா? நம்ம இருக்கும் போதே தலைமைத்துவத்தை அழகான மக்களை வச்சு தேர்ந்தெடுக்க வச்சு காட்டிட்டோமே, நமக்கு பிறகு ஏன் சண்டை வருது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணி தான் நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம். அதை நம்மளால் இது வந்துடக்கூடாது, நம்மளை கொண்டு நடக்குன்னு வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது உறுப்பினராகத்தானே தவிர எனக்கு எந்த பொறுப்பும் தௌஹீத் ஜமாத்தில் கிடையாது. எந்த பொறுப்பும் வரவு செலவோ வேறு நிர்வாகமோ என்ன இருக்குது, எத்தனை கிளை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இருக்கும்போது உள்ளதான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு எத்தனை கிலோ உண்டாக்குனாங்கன்னா எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்? அது என்ன கரெக்டாக கொள்கை கரெக்டாக போயிட்டு இருக்கிறது. அது கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதில் ஒரு ஆளாக இருந்து செயல்படணும். கடமை, மார்க்க கடமை. இதை விட ஒரு நல்ல ஜமாத்து கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம். இது ஆளை கொண்டு இருக்கிற ஜமாத் இல்லை என்பது நீங்கள் பதிலாக சொல்லிருங்க.